அப்படி சொல்லிட்டு நானே கடத்துல இறங்கிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா ஓணம் ஸ்பெஷல் தான். தட்டுறோம் தூக்குறோம், அந்த மாதிரி செய்கிறோம் சாப்பிடுறோம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் ஓணம் ஆசம்சைகள். அப்படியே முன்னாடி வந்து வாழ்த்துக்கணும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஓணம் செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு பண்ணலான்னு. ஒரு நாள் ஃபுல்லா மலையாளின்ற கான்செப்ட்லயும் அது சேலஞ்சாவும் வச்சுக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லா மலையாளி ஃபுட் ட்ரை பண்ணி வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் தான் இன்னைக்கு கடத்துல இறங்கியாச்சு. I have puttukadle very often. There is a song about puttukadle. I'll teach you. You have to sing. Puttungadale. அதை எடுத்து அப்படியே சலிச்சுட்டு அந்த புட்டு பதத்துக்கு அம்மா பையன் சொன்னாங்க. அப்படியே நானும் புடிச்சு பார்த்தேன். நமக்கு தெரிஞ்சது தெரியாததோ ஏதோ அம்மா கிட்ட கேட்டு ஆரம்பிச்சுட்டேன். காலையில புட்டும் கடலைக்கறி தான் செய்யலான்னு செஞ்சேன். புடிச்சா பதம் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடைச்சா உதிர்ந்தா அதான் கரெக்டான பதம் சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் புடிச்சு பார்த்து ஒரு வழியா பக்குறிலாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா என்டர்டைனிங்கா போகுது. வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப பிளாக்ல போலாமா? கேரளா ஸ்பெஷல்னாலே கண்டிப்பா தேங்காய் உடைச்சாச்சு. உடைச்சு எல்லாத்தையும் துருவுறதுக்காக துருவிட்டேன். இன்னொரு பக்கத்து தேங்காய் நெல்லை தான் நெக்ஸ்ட்ல தாளிச்சு பொரிச்சு வறுத்து எல்லாம் பண்ண போறது. சோ தேங்காவை புட்டு கொஞ்சம் துருவிட்டு கடலைக்கறிக்கு கடலை குக்கர்ல வேகப்பட்டு வச்சிருந்தேன். அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி அப்படியே கடலைக்கறி எல்லாம் அரைச்சு ஊத்தி தாளிச்சு எல்லாம் பண்ணி ரெடியா வச்சு கடைசியா தேங்காய் நெல்லை தாளிச்சு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு செய்யறதுலதான் இருக்கு பினிஷிங். இது ஃபுல்லா ஒரே மனம். தேங்காய் நெல்லை சமைக்கவும் வாசம் குபுன்னு வருது. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கத்து கையோட புட்டு அவிக்க ஆரம்பிச்சிட்டேன். புட்டு வந்து என்கிட்ட புட்டுக்குள்ளலாம் கிடையாது. சோ அதனால இட்லி பாத்திரத்துல அவிப்போம், அம்மா தான் சொன்னாங்க அவிங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்துல அவிச்சேன். ஒரு பக்கம் குக்கர்ல கடலைக்கறி ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்து இட்லி சட்டில புட்டு அவிச்சிட்டு கையோட ஷேப் வரணும்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்துல எடுத்து போட்டா புட்டை அப்படியே கீழே விழுது. சரி கூட எப்படி அதாலும் குழைச்சதானே சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கொதிக்கிற கடலைக்கறியை எடுத்து அப்படியே புட்டு கிட்ட வச்சு அப்படியே நெய்யை மேல ஊத்தி அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட் அடிப்பொலியா இருந்துச்சு. உங்களை யாருக்கெல்லாம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி தோணுது? எனக்கும் அப்படிதான். புட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன், பரவாயில்ல, நல்லாதான் வந்துருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறமா லஞ்ச் செய்யறதுக்கு வந்துட்டேன். மறுபடியும் தேங்காய் தான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ஃபுல்லாவே தேங்காய் தான் போயிட்டு இருக்கு. நானும் 2-3 தேங்காய் கிட்ட உடைச்சிட்டேன். ஒரு பக்கம் அவியலுக்கு வீட்டுல இருக்க காய்கறி எல்லாம் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுட்டு இன்னொரு பக்கம் வாழைப்பழத்துலதான் இன்னைக்கு பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பேரு பல்ல பிரதமன்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துக்கு அவியலுக்கு எல்லாத்தையும் அவிக்க வச்சுட்டு பழத்தை அந்த பக்கத்து வேக வச்சுட்டேன். அப்படியே ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு டீட்டெயிலா ரெசிபி என்னால எடுக்க முடியல, ஏன்னா எல்லா ஃபுட்டுமே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது ஒரு ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு பர்டிகுலரா செஞ்சு வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். ஒரு பக்கெட்டு சாரியில ஏதோ ஆகக்கூடாதுன்னு பார்த்து சமைக்கிறேன். இன்னொரு பக்கெட்டு ஃபயர் குக்கிங் எல்லாம் ஆகுது. அப்பளத்தை பொறிக்கிறப்ப அப்பளத்துல இருந்தெல்லாம் நெருப்பு வருது, புகை வருது. எல்லாரும் சாத்தியா சொல்லிட்டு லஞ்சுக்கு கடையில வாங்கி சாப்பிடுவாங்க. பட் எனக்கு எப்படின்னா அந்த மீல நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வீட்டுல உள்ளவங்களுக்கு, நெய்பர்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் செஞ்சு நம்ம வீட்டுல செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறதுல நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அட் த சேம் டைம் நமக்கும் வந்து எல்லாத்தையுமே நம்ம கையால செஞ்சு சாப்பிட்ட ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கும். இன்னும் செய்யாத டிஷ்ஷை டிஃப்ரெண்டா செஞ்சு ஒவ்வொரு டிஷ்ஷா செஞ்சு சாப்பிடறதுல அது இன்னும் டேஸ்டா இருக்கும். எனக்கு சமைக்கிறதும் பிடிக்கும், சமைச்சு மத்தவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் தான். அதனால சமைச்சு சாப்பிடறதுனால இன்னும் ஆனந்தம் தானே. ஒரு வழியா சாத்தியாக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வீட்டுல இருக்கிறத வச்சுதான் இன்னைக்கு நான் சாத்தியாக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேன். வலையில வச்சு முதல்ல உப்பு, அப்புறம் இஞ்சி புளி பச்சடி, அப்புறம் மாங்காய் அச்சாரம்னு சொல்லுவாங்க, முட்டைக்கோஸ் தோரணு, பீட்ரூட் பச்சடி, அப்புறம் எல்லா காயும் போட்டு அவியல், மட்டா ரைஸ், அப்புறம் சாம்பார், ரசம், பருப்பு, அப்புறம் இந்த வாழைப்பழத்துல உள்ள பிரதமன்னு சொல்லி அப்புறம் அப்பளம். இவ்வளவுதான் இன்னைக்கு நான் செஞ்ச மெனு. இந்த மெனு உங்களை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மெனு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க. இவ்வளவு மெனுவையும் செஞ்சு அப்படியே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. செஞ்சது மட்டும் இல்லாம சாப்பிட முடியாம அவ்வளவு ஃபுல்லா சாப்பிட்டோம். வாழையில எப்படி ஒரு ஃபுல் கட்டுவேன்னு நினைக்கல. நல்லா அடிச்சு ஊத்திட்டு இருந்தேன் குழச்சு. வீட்டுல எல்லாருமே சூப்பரா இருக்கு. அதுவும் இஞ்சி புளி பச்சடி, இஞ்சி புளின்னு சொல்லுவாங்களா, அதுவும் செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இலைய பார்த்தாலே தெரியும் குழச்சு அடிச்சிட்டு இருக்கேன். இப்படி ஃபுல் கட்டிட்டு அப்புறம் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸ்நாக்ஸுக்கு உண்ணியப்பம் செய்யலாம் தான் பார்த்தேன். அதுக்கு மாவெல்லாம் ஊற வைக்கணுமா, அவ்வளோ செய்யறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. அதனால என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு பழம்புரி தான் செய்யலான்னு, பழம்புரியும் கட்டஞ்சாயமும் செய்யலான்ட்டு இதை 2த்தையும் பண்ணிட்டு இருந்தேன். இதை பண்றப்பே என்கிட்ட பூக்கோளம் போடுறதுக்கு எதுவும் பூ இல்லை, பக்கத்துல செடி இல்லை, போய் மரத்துல போய் இந்த மாதிரி இலை மட்டும் தான் இருந்து கொஞ்சோன்னு பூவையும் வச்சுட்டு நடுவுல வீட்டுல இருக்க ரோஸை வச்சுட்டு இது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு இதையும் நான் பண்ணி முடிச்சேன். அப்புறம் பழம்புரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேந்திரம் பழம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நேந்திரம் பழத்தை வச்சுட்டு பழம்புரிக்கு எல்லாம் பண்ணிட்டு அதே சேம் மைதா மாவு தானே, மைதா மாவுல நைட்டு பரோட்டா முட்டைக்கறி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு பரோட்டாக்கு மாவு பிழிச்சு ஊற வச்சுட்டேன். சரின்னு சொல்லிட்டு பழம்புரிக்கு பழத்தை எடுத்து கட் பண்ணி அப்படியே பழம்புரி சூடா சுட்டுட்டு இருந்தேன். மைதா, சுகரு, மஞ்சத்தூள் இது மட்டும் தான் பழம்புரி. கொஞ்சோண்டு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி அந்த கடலை மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு வச்சுட்டு அதுல நேந்திரம் பழத்துல அதுக்கப்புறம் நல்லா சுட்டு எடுத்தேன். பக்கத்துல இன்னொரு பக்கெட்டு கட்டஞ்செய்யா போட்டு எடுத்தாச்சு. சூடான கட்டஞ்செய்யா, அப்புறம் சூடான பழம்புரி, இதெல்லாம் சுட்டு சாப்பிட செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அடுத்தது பரோட்டாவும் முட்டைக்கறி செய்ய வந்துட்டேன். முட்டைக்கறிக்கு எல்லாத்தையும் தாளிச்சு விட்டு முட்டையை அவிச்சு மிளகாத்தூள், மஞ்சத்தூள்,
மசாலா எல்லாத்தையும் போட்டு தேங்காய் பால் தான் ஃபுல்லாவே இதுக்கு. ஸோ கிரேவியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைச்சி ஊத்தி தேங்காய் பால்லையே முட்டை கொதிக்கணும். நான் செஞ்ச டிஷ்ல வீட்ல உள்ளவங்களுக்கு பக்கத்துல எல்லாத்துக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு ஃபுல்லா கொடுத்தேன். அவங்கள எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பக்கெட்டு நான் பேடா போட்டு வச்சுட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் தட்டி தட்டி தோசை கல்ல சுட்டுட்டு இருந்தாங்க. அவங்களே பரோட்டாவை தோசை கல்ல சுட்டு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அடி அடின்னு அடிச்சு பரோட்டாவை போட்டு படாத படப்படுத்தி பரோட்டாக்கு இந்த தட்டுறதுலதான் இருக்கு. அந்த பினிஷிங்கும் சாஃப்டா அப்பதான் வரும். இவ்வளவு நேரம் நானும் என் ஹஸ்பண்ட் பரோட்டாவை போட்டு அடி அடி நடிச்சதுக்கு பசி வந்துருச்சு. 2 பரோட்டாவை எடுத்து பிளேட்ல வச்சு கொதிக்கிற முட்டைக்கறியை ஊத்தி அப்படியே பிச்சு அப்படியே பாயில போட்டு அல்லேக்கா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. முட்டையில உள்ள மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே குழம்புல பரோட்டா நினைச்சு அப்படியே சாப்பிட்ட டேஸ்ட் அடிப்பொலி. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா மலையாளி ஃபுட் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன். இன்னைக்கு 1 டே ஃபுல்லா சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இதுல உங்களுக்கு எந்த மெனு பிடிச்சிருக்கு, பிரேக்ஃபாஸ்டா லஞ்சா டின்னரா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விளாக்ல பார்ப்போம்.